பேஜ் ஆரம்பித்த 4 நாளில் 1 கோடி ஃபாலோவர்ஸுங்க, 1 கோடி ஃபாலோவர்ஸு. சும்மா இல்லை, காக்ரோச்சுக்கு சங்கம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. பேரை கேட்டாலே சிரிப்பாக இருக்குல்ல. இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், டீட்டெயிலாக சொல்கிறேன். லெட்ஸ் கோ, என்னோட வாங்க. மே 15 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்குங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கருத்து சொல்கிறாரு. நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாமல் சுற்றுற இளைஞர்கள் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறைகளெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னும், சோஷியல் மீடியாவில் புகுந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும், அவங்கள கருப்பாம்பூச்சிகள் மற்றும் ஒட்டுணிகள், அதாவது காக்ரோச்சஸ் அண்ட் பேராசைட்ஸோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த கமெண்ட் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு தீப்பிளம்பாக ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர்களை நீங்கள் எப்படி கருப்பாம்பூச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் செமகாண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சிஜே தப்பிச்சா போதுண்டா சாமின்ட்டு, நான் எல்லாரையும் சொல்லலப்பா, போலி டிகிரி வச்சிருக்கிறவங்கள தான் நான் சொன்னேன்னு ரிப்ளை பண்ணிட்டாரு. பட் அதுக்குள்ளே இங்கே கதையே மாறிடுச்சு. சிஜே சொன்ன அந்த இன்சல்ட்டை கையில் எடுத்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் மே 16 அன்னைக்கு செம்ம நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. சரி, நாம் எல்லாரும் கருப்பாம்பூச்சினா நமக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதுதான் சிஜேபி. நீங்களும் கூட இந்த சிஜேபியில் சேரலாம், ஏன் நானும் கூட சேரலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்: நீங்கள் வேலை இல்லாதவராக இருக்கணும், 2வது செம சோம்பேறியாக இருக்கணும், 3வது க்ரானிக்கலி ஆன்லைன், அதாவது 24 ஹவர்ஸும் ஃபோனும் கையுமா இருக்கணும், ப்ரொஃபஷனலாக ரேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ப்பா. இவங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற சமதர்ம ஜனநாயக சோம்பேறி கட்சி. இவங்களோட சின்னம் கூட மொபைல் ஃபோன் தானாமாப்பா. எக்ஸாமில் ஊழல் பண்ணக்கூடாது, போலி டிகிரி வச்சுருக்கக்கூடாதுன்னு சீரியஸான கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் என்ன, நாமளும் கரப்பாம்பூச்சி கட்சியில் சேரலாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.